ஜானகி சந்தியா சீரியல் இப்போ ஒரு பரபரப்பான எபிசோடு வந்திருக்கு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள். மாயா வந்து ஜானகி கிட்ட வந்து எல்லா உண்மையும் சாருவை பற்றி அவள் வந்து நம்ம குடும்பத்தை பிரிக்க சதி திட்டம் போடுறாங்கிறத தெளிவாக சொல்லிட்டாங்கன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. தனா கிட்ட வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம ஜானகி. அப்பாவை பற்றி தப்பாக பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காத, அவரோட நல்ல குணம்லாம் உனக்கு இப்போ புரியாது, போக போக தான் புரியும் அப்படின்னு. எந்த தைரியத்தில் வந்து நீ அப்பாவை பற்றி என்கிட்டயே கம்ப்ளைண்ட் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்கிட்ட, அவ்வளோதான், உனக்கு எங்கேருந்து இந்த தைரியம்லாம் வந்துச்சுன்னு சத்தம் போட்டுட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு கரெக்டாக சாரு வராங்க. சாரு வந்து தனா கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. தனாவை வந்து மனசை வந்து குழப்பி விட்றதுக்காகவே வந்திருக்காங்க. நீ வந்து போட்டியில் வந்து கலந்துக்க போனியே, ஜெயிச்சியா இல்லையான்னு தெரியல, அந்த ஆர்வத்தில் தான் நான் கேட்டேன். உனக்கு பதிலாக மாயா இருந்த எல்லா ரகசியமும் எனக்கும் தெரியும். பட்டு இருந்தாலும் நான் வந்து உங்கள் அப்பா பண்ணுறது ரொம்ப தப்பு. இந்த குடும்பத்தில் உள்ள யாரும் எந்த பொண்ணையும் வந்து வெளியில் போகக்கூடாது, கட்டுக்கோப்பாக வளர்க்கணும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து ரொம்ப பழங்கால விஷயமா இருக்குது. நீ வந்து நிச்சயமாக இந்த ரவுண்டு ஜெயிச்சதுனால அடுத்த ரவுண்டு நீ எப்படி ஜெயிக்க போகிற அப்படின்னு தெரியல, பதட்டமாக இருக்கேன் அப்படின்னு வந்து சாருக்கிட்ட சொல்கிறேன். நீ ஒன்றும் கவலைப்படாத, உனக்கு துணையாக நான் இருக்கேன், நீ ஒன்றும் கவலைப்படாதன்னு சாரு வந்து நம்பிக்கை கொடுத்துட்டு இங்கே தனாவோட மனசை வந்து குழப்பி விட்டுட்டு போயிடுறாங்க. அதே சமயத்தில் அந்த பக்கம் வந்து ஜானகி வந்து ஒரே யோசனையோடு போயிட்டுருக்காங்க. நம்ம வந்து சின்ன பொண்ணுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் இவன் வந்து அப்பாவை எதிர்த்து பேசுகிற லெவலுக்கு யார் கொடுத்த தைரியன்னே தெரியலையே, தனா இப்படி இருக்காளே அப்படிங்கிறப்ப இந்த பக்கம் வந்து ரகுராம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காப்புல. என்னங்க இவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னோடனே, ஒன்றும் இல்லை, தனாவை பற்றி நினச்சிட்டு இருந்தேன்னா அவள் சின்ன பிள்ளையாக இருந்தால் இப்போ சாரியில் பார்த்தோன்னா வந்து ரொம்ப இப்போ வளர்ந்துட்டால அப்படின்னோன்னே, ஆமாங்க நம்ம கல்யாணம் ஆகி 21 வருஷம் ஆச்சுல்ல அதான் அப்படின்னோன்னே, ஆமாம் 20 வருஷங்க அப்படின்னா, என்ன ஜானகி 21 வருஷம் 20ங்கிற அப்படின்னு, நான் உங்களை நிமிந்து பார்க்குறதுக்கே எனக்கு 1 வருஷம் ஆகிப்போச்சு இல்லையாங்க அப்படின்னோடனே, சரி அப்படியா உட்காருன்னு மனசு விட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். ஃபோனில் வந்து மாயா வந்து பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் கரெக்டாக சாரு வராங்க. சாரு வந்தோடனே என்ன தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க போல் அப்படின்னோடனே, நான் என்ன தேவையில்லாமல் பார்க்குறேன், நான் முதல்ல வந்து இந்த தனாவை வந்து பழி வாங்காமல் விட மாட்டேன், என்ன நினச்சிக்கிட்டு இருக்கா அப்படின்னோடனே, வழக்கமாக நீ வந்து என்ன தானே வந்து டார்கெட் பண்ணுவேன், இப்போ என்ன தனாவை பற்றி தப்பாக பேசிக்கிட்டு இருக்க, அவளை பற்றி பேசுகிறதுக்கெலாம் வந்து ஃப்ராடு தனம்னு சொல்கிறதுக்கெலாம் உனக்கு அருகதையே கிடையாது, அப்படி பார்த்தா நீ தான் நான் இருக்கலையே வந்து நம்பர் 1 டுபாக்கு ஒரு ஃப்ராடு, எல்லாமே நீ தான் அப்படின்னோடனே, ஏய் அவ்வளோதான் சொல்லுவேன்னு மாயா கை வாங்கினோன்னே, இந்த கை வாங்குறது இந்த காலை வாங்குறதெல்லாம் வந்து நிப்பாட்டு, வந்தோமா மன்னிப்பு கேட்டு இப்போ தான் வீட்டுக்குள்ளே வந்திருக்கேன், சத்தம் இல்லாமல் சீனு கூட கல்யாணம் பண்ணிவிட்டு வாழ்க்கையை வந்து ஓட்டுற வழியை பாரு, அதை விட்டுட்டு மேற்கொண்டு தப்பு மேலே தப்பு பண்ணிக்கிட்டு பிரச்சனையை பண்ணி நீ இந்த கல்யாணம் நடக்காமல் போயிட போகுது அப்படின்னோடனே, இந்த கல்யாணத்தை நான் நிச்சயமாக நடத்துவேன், நடத்தி முடிச்சுட்டு இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருத்தரையும் நான் பிரிக்காமல் விடமாட்டேன், பிரிச்சுட்டு கஷ்டப்பட்டு எங்கள் அப்பா எப்படி கஷ்டப்பட்டாரோ அதே மாதிரி உங்கள் மொத்த குடும்பத்தையும் உங்கள் பெரியப்பாலேருந்து எல்லாரையும் காலில் உழ வைக்கல எங்கள் அப்பா கிட்ட, என் பேர் சாரு கிடையாது அப்படின்னோடனே மாயா வந்து இந்த பாரு, மாயா கையை தூக்கி மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம் நம்ம சாருவை. என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ, போனால் போகுது அப்படின்னு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க காலில் விழுந்து, ஏற்கனவே பண்ண தப்புக்கு தான் அவமானப்பட்டீங்க நீயும் உங்கள் அப்பாவும், இப்போ மேற்கொண்டு பெரிய தப்பு பண்ணிவிட்டு இன்னும் அசிங்கப்படாதீங்க, அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன், நான் இருக்கிற வரைக்கும் என் பெரியப்பா மேலேயும் என் பெரியம்மா மேலேயும் இந்த குடும்பத்தில் உள்ள யாரையும் நீ பிரிக்கவும் முடியாது, நீ வந்து யாரையும் கேவலப்படுத்தவும் விட மாட்டேன், இந்த மாயாவை தாண்டி தான் யாராக இருந்தாலும் இந்த வீட்டில் வந்து கை வைக்கணும், அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதிரடியாக போகிறாங்க. இப்படியே விட்டால் இவ வந்து சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு ஜானகிகிட்ட போய் சொல்லிடுறது தான் சரியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகிகிட்ட ஸ்ட்ரைட்டாகவே மாயா போயிட்டாங்க. அடுத்த செகண்டே போயிட்டு, பெரியம்மா நீங்கள் வந்து எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுங்க அப்படின்னோன்னா, ஏன் இப்படி சொல்கிற அப்படின்னா, சாரு ரொம்ப தப்பான பொண்ணாக இருக்கா, அவன் வந்து இந்த குடும்பத்தை பிரிக்காமல் விட மாட்டேன்னு என்கிட்டயே என் முன்னாடி சொல்கிறா அப்படின்னோன்னா, அவள் சின்ன பொண்ணுடா, அவள் ஏதோ கோவத்தில் இருப்பா அப்படின்னா, கோவத்தில் சொல்கிறதுங்கிறது வேற, இது வந்து ஆணவமாக திமிரெடுத்து சபதம் போட்டு குடும்பத்தை பிரிப்பேன் அப்படின்னு பெரியப்பாவை வந்து கௌரவத்தை எல்லாத்தையும் வந்து இழக்க செஞ்சு அவங்க அப்பா காலில் விழ வைப்பேன் அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே ஜானகி எந்திரிச்சிடுறாங்க. ஏஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு நீ அப்படிலாம் வந்து இந்த குடும்பத்தில் வந்து பெரியம்மான்னு பேசுகிறது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன், இப்போ அதுவாக முக்கியம், இப்போ நான் எவ்வளோ சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் என்ன பாசம் காமிச்சிக்கிட்டு இருக்கீங்க, முதல்ல இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு பெரியம்மா முதல்ல போய் பெரியப்பாட்ட சொல்லி எப்படியாவது நிப்பாட்டுங்க, சாரு இந்த குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணு கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே, என்ன இப்படி சொல்கிற நீ அப்படின்னோன்னா, அவள் ஏதோ சின்ன பொண்ணு தெரியாமல் சொல்லுவா அப்படின்னா, இப்படியே சொல்லிகிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது, நம்ம ஆதாரத்தோட ப்ரூவ் பண்ணால் தான் இவங்களுக்கு வந்து புரிய வரும், சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குடும்பத்தை என்ன தாண்டி தான் யாராக இருந்தாலும் வந்து தொடணும் அப்படின்னு நான் பார்த்துக்கிறேன்னு மாயா மறுபடியும் மாஸ் பண்ணிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. சாரு இது எல்லாத்தையும் கேட்டுட்டு குட்டையாக குழப்பறதுக்காக, ஜானகி மனசை குழப்பறதுக்காக அவள் மாயா வந்து வேணுட்டே என்னை தப்பாக பேசிக்கிட்டு இருக்கா, நீங்கள் வந்து என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஜானகி கிட்ட பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. கூடவே சேர்த்து
மாயா வந்து ஒரு வேளை சீனுவை விரும்புகிறான்னு நினைக்கிறேன், அதனால தான் வந்து நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறத தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு நினச்சோன்னே, சேச்சா அப்படிலாம் இருக்காது, மாயா வந்து அப்படிப்பட்டவ கிடையாது, மாயா சீனுலாம் வந்து 2 பேரும் நல்ல பசங்க அப்படின்னு சொல்லி ஜானகி வந்து சாருவை வந்து என்னை தப்பாக நினைக்கல, நான் ஏன் உன்னைய தப்பாக நினைக்க போகிறேன், நீ தைரியமாக கிளம்பு அப்படின்னு சொல்லி குழப்பி விட்டுட்டு அங்கே கிளம்பிடுறாங்க. சீன் வந்து காலேஜுக்கு கிளம்பலான்னு மாயாவும் தனாவும் வந்துகிட்டு இருக்கப்ப கப்பை வெளியில் வைக்கலையா அப்படின்னு, எதுக்கு எல்லாருக்கிட்டையும் மாட்டிக்கிட்டு முழிக்கிறதுக்காக, வேண்டாம் அப்படிங்கிறப்ப மாயாவை பார்த்து வந்து சீனு சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. தனா கரெக்டாக நோட் பண்ணிருக்கேன், எதுக்காக சீனு சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் மாமா மாயாவை பார்த்து அப்படின்னு சொன்னால் நானும் சிரிப்பேன்ல அப்படின்னு கேட்டோன்னே, நான் என்னத்தை சொல்கிறது, அது வந்து அவள்கிட்டயே கேளு அவளே சொல்லுவா அப்படிங்கிறாங்க. அதோட எபிசோட அட்டகாசமாக முடிச்சாங்க.